சார் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம சென்னையில் பெரிய அளவில் ஸ்கேம் நடக்குது. பெரிய அளவில் நடக்குது. அது எப்படின்னா, ஒரு டீ கடைக்கு ஒரு ஒரு டீ கடை ஒரு 2 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். 2 பேர் டீ கடைக்கு போகிறோம். இந்த டீ கடையில் இந்த போண்டா, பஜ்ஜி இந்த மாதிரி இந்த என்னது இந்த என்ன சொல்ல கார வகை, இனிப்பு வகை சொல்லுவாங்களே இந்த மாதிரி இருக்குது. நம்ம அதை எவ்வளோ என்ன ஏதுன்னு கேட்க மாட்டோம். சரி அது எவ்வளோ இருக்க போகுது, நம்ம மனசில் என்ன போடும், சரி அது எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு ஒரு 4 ஒரு 2 4ன்னு சாப்பிட்ருவோம். ஆனால் அந்த கடையில், அதாவது எல்லா கடையும் இல்லை, ஒரு சில கடைகளில் அதை நம்ம எவ்வளோன்னு கேட்கும்போது ஒரு 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்க. இது இது நிறைய இடத்துல நடக்குது. நம்ம அவங்ககிட்ட இப்போ நம்ம என்ன நினைப்போம், நம்ம கணக்கு ஒரு சில ஆளுங்க கணக்கு போடுவாங்க, ஒரு சில ஆளுங்க போட மாட்டாங்க. அப்படியே போனனாலும் இதுனா ஒரு 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு அவங்களுக்கே தெரியும். ஆனால் அடப்பாப்பா 10 ரூபா என்னப்பா எக்ஸ்ட்ரா, அது என்னப்பா கேட்குறது அப்படின்னு விட்ருவாங்க. 10 ரூபா 20 ரூபா அப்படின்னு நினச்சா ஒரு ஆளுக்கு அப்படின்னு பார்த்தா ஒரே நல்ல ஒரு 1000 பேர்னால் எவ்வளோ ஆகுது. இது எனக்கு நடந்தது இன்றைக்கி. நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒன்றும் இல்லை, பானிபூரி வாங்குறதுக்கு போனேங்க. ஒரு இடத்துக்கு பானிபூரி வாங்குறதுக்கு போனேன். அந்த பானிபூரிகளில் 30 ரூபாவோ எவ்வளோ சொன்னாங்க செட்டு. வாங்கிட்டேன். வாங்கி 2 செட்டு வாங்கினேன். வாங்கிட்டேன். அப்புறம் ஜிபே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்கேனேஜ் பண்ணிட்டு, ஏங்க எவ்வளோங்க அப்படின்னு கேட்டால் 80 ரூபான்றாங்க. சரி நானும் 80 ரூபா கொடுத்துட்டு வரும்போது வந்துனே இருக்கும்போது எனக்கு மனசில் படுது, அவங்க ஃபஸ்ட்டு 30 ரூபா தானே சொன்னாங்க, என்ன ஜிபே பண்ணும்போது 80 ரூபான்றாங்க. அதுக்கப்புறம் நான் இதே தான், என்னது 20 ரூபா நான் என்னத்தை கேட்குறது அப்படின்னு ஒரு மனசில் வந்துட்டேன். இது நான் இது சொல்லிக்கிறேன், தயவுசெய்து எவ்வளோ அப்படின்றது எந்த கடைக்கு போனாலும், இந்த டீ கடைக்கு போனாலும், இல்லை எந்த கடைக்கு போனாலும் ஒரு வார்த்தை எவ்வளோன்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. எதாக இருந்தாலும் அது எவ்வளோ சொல்கிறாங்களோ அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது சென்னை ஃபுல்லாகவே நடக்குது, நிறையா இடத்துல நடக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் நானும் இந்த மாதிரி நிறையா இதில் பட்டிருக்கேன். சரி இது இதான் சொல்லணும்னு தோணுச்சு. எல்லோரும் கொஞ்சம் உஷாராக இருங்க. ரொம்ப நன்றி சார்.